வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து 6 ஃபேமிலி நாங்கள் ஒன் டே ட்ரிப் டூர் போயிருந்தோம். இந்த ஒன் டே ட்ரிப் டூர் விலாக தான் நான் வீடியோவாக போடுறேன், வாங்க பார்க்கலாம். முக்கியமாக திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோயிலுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஏர்லி மார்னிங் 3 மணிக்கே கிளம்புனதுனால மயிலம் முருகன் கோயிலுக்கு போகலான்னு மலை ஏறினோம். அங்கே மலைக்கு மேலே போகும்போது 5 மணி, மலைக்கு மேலே அலோவ் பண்ணல, 6 மணிக்கு தான் நட திறப்பேன்னு சொன்னாங்க. அதனால் காரெல்லாம் அங்கேயே நிறுத்திட்டு நாங்கள் ஸ்டவ்வெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம், பால் வாங்கிட்டு போயிருந்தோம். அதனால் காஃபி பூஸ்ட்டு எல்லாம் அங்கேயே கலந்து எல்லோரும் குடித்தோம். நான் 2 மணியே சொன்னேன், நீ ஒன்றும் ஃபோன் பண்ணல, நான் கழிச்சு வந்தேன். இல்லை அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. எல்லோரும் காஃபி குடிச்சு முடிச்சாச்சு. 6 மணி ஆகிடுச்சு, நல்ல வெளிச்சம் வந்துருச்சு. நாங்கள் மேலே கோயிலுக்கு வந்துட்டோம். அழகாக பிரம்மாண்டமாய் நின்ற கோலத்தில் இருந்த மயிலம் முருகரை முதல் தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது. என்னப்ப முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஆன் தி வேல ஒழுந்தியாப்பட்டுன்ற ஒரு கிராமத்தில் மிக பழமையான அரசிலீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு வந்தோம். அங்கே சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு ஆன் தி வேல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு காரம்பாக்கம் என்ற ஊரில் தமிழ்நாடு கிராம சேவை மையம்ன்ற பில்டிங் இருந்தது. அங்கே ஒரு பெரிய கிரவுண்டு காலியாக இருந்தது. அந்த இடத்துல தான் நாங்கள் காரெல்லாம் நிறுத்திட்டு அங்கே இறங்கி அந்த பில்டிங்கில் நல்லா நீட்டாக டைல்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக இருந்தது. அதனால் அங்கேயே உட்காந்து எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பித்தோம். நாங்கள் எல்லோரும் பாட்லாக் மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு டிஷ் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். காஞ்சிபுரம் இட்லி, கார சட்னி, மிளகாய் பொடி, சப்பாத்தி, இனிப்பு போண்டா, தக்காளி தொக்கு, மசால் வடை, பிரெட் ஜாம், இது எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். மீதி உள்ளதை அங்கே வயக்காட்டில் வேலை செஞ்சவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. எங்கள் குட்டீஸ் மகிழன், கயல், சுவாதி அவங்களாம் விளையாடுறதுக்கு சூப்பரான இடமா இருந்தது. எல்லா ஃபேமிலியும் செஞ்சுட்டு வந்த டிஃபன் ஐட்டங்கள் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழி சூப்பராக இருந்தது. 2 பக்கமும் வயக்காடு, குறுகிய பாதை, பச்சை பசேல்னு இருந்தது. நாங்கள் திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் வக்ரகாளியம்மன் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். $150 $200 சொல்லிச்சு. அப்புறம் தான் அந்த ஃபஸ்ட்டு கடை சின்னது தான் வாங்கினேன். அப்புறம் இந்த கடையில் தான் வாங்கினேன்.
கோவில் நல்ல பெரிய கோவிலாக இருந்தது. உள்ளே நுழைஞ்சதுமே ராஜ கணபதி அவரை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போய் சந்திரமௌலீஸ்வரரையும் அம்பாள் வக்ரகாளியையும் நாங்கள் தரிசனம் பண்ணோம். இங்கேருந்து கிளம்பி பக்கத்துலேயே சிதம்பரீஸ்வரர் என்ற சிவன் கோயில், அந்த கோயிலுக்கு வந்தோம். அழகான வேலைப்பாடுகளுடன் எல்லா சுவாமி சந்நிதியும் இங்கே இருந்தது. பக்தி பரவசத்தோடு ரொம்பவே அழகாக இருந்தது கோவில். 7 சப்த கன்னிகைகளுக்கும் இங்கே தனி கோவில் இருந்தது. குறிப்பாக வராகியம்மனுக்கும் இங்கே கோவில் இருந்தது. இங்குள்ள சிவனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து தேசிய கல்மர பூங்கா திருவக்கரையில் இந்த மியூசியம் இருக்குது, இங்கே வந்தோம். இந்த மியூசியத்தில் உள்ள மரங்கள் 2000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றில் அடித்து வரப்பட்டு மணற்பாறைகளுக்கு நடுவே கல்லாக மாறி இருக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் மரங்கள் தான் கல்லாக மாறி இருக்கிறது. இங்கே இந்த கல்மர பூங்காவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கேயே லஞ்சு சாப்பிட்லான்னு நாங்கள் பர்மிஷன் கேட்டு லஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம். லஞ்சுமே நாங்கள் பாட்லாக் மாதிரி தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், கத்திரிக்காய் தொக்கு, சிப்ஸு, வடை, பக்கோடா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நாங்கள் லஞ்சை முடித்தோம். போகிறோம், அப்புறமா கூட வச்சுக்கலாம். அங்கேருந்து கிளம்பி பக்கத்துலேயே ஓடை குகைன்னு ஒரு இடம், அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அங்கே போயிருந்தோம். ஆமாம், நம்பாளுங்கல்ல. நாங்கள் போகும்போது நல்ல வெயில். ஆமாம், இதான் கோகை. வந்த மாதிரி தான் ஏண்டி தோறுபால் பாதான் கோகை. இந்த ஓடை குகை உள்ள ஓடை மாதிரி தண்ணி அரிச்சிட்டு போயிருக்கு. புதுவிதமான அனுபவத்தோட சூப்பராக இருந்தது இந்த இடம். உள்ளே போகும்போது த்ரில்லாக நல்லா சூப்பராக இருந்தது. எங்கள் குட்டீஸ் எல்லாம் தண்ணியில் நீந்திக்கிட்டே உள்ளே போனாங்க. அவ்வளோ தண்ணி. இந்த ஒன்-டே ட்ரிப் எவ்வளோ ஜாலியாக இருந்ததுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ண ராஜ்குமார், மலர்விழி அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.